ஹாய் கைஸ், தொடர்ச்சியாக ஒரு 2 வாரமாக என்னால் சரியாக வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. சாரி, ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு மன்னிப்பை கேட்டுக்கிறேன். என்னென்னு நினச்சிங்கன்னா, இப்போது 2 வாரமாகவே நான் வந்து வீக்லி ஏர்னிங்ஸ் வீடியோ வந்து ரெடி பண்ணேன். ஆனால் என்ன ஆச்சு, அதை எடுக்கிறதுக்கான டைம் எனக்கு கிடைக்கல. கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் அடிக்கடி இது பண்ணுறதுனால நிறைய டைம் எனக்கு கொஞ்சம் வேஸ்ட் ஆகுது. அதனால் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் வந்து மாதமே, ஏன்னா மாதம் நான் வீடியோ போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மாதம் ஓட்டினா எவ்வளோ என்ன ஏதுன்ற கணக்கு தெரிஞ்சிருச்சுனாலே கொஞ்சம் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? அந்த வகையில் இப்போது இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து இனிமேல் வீக்லி வீடியோன்றது கிடையாது. அதனால் வீடியோ போட மாட்டேன்னு நினைக்காதீங்க. மாதம், அதாவது ஒரு மாதத்துக்கு சென்னையில் டிரைவராக இருந்து ஓட்டினா எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற வீடியோவை இனிமேல் நான் போட போகிறேன். இப்போது ஃபஸ்ட்டு இந்த வருஷத்தோட ஆரம்பமாக ஜனவரி மாதம் மொத்தமாக நம்ம எவ்வளோ ஓட்டி இருக்கோம், எவ்வளோ செலவாக இருக்குது, என்னுடைய டிரைவராக இருந்து ஓட்டுறதுனால என்னுடைய பங்கு எவ்வளோ, என்னுடைய ஓனருக்கு எவ்வளோ நிற்கிது, இது எல்லாமேன்னு இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த டிரைவிங் ஃபீல்டுக்குள்ளே வரணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இல்லை வேறு யாராவது பார்க்குறீங்கனாலும் தாராளமாக டிரைவராக இருந்தால் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, அவங்களுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள், ஃபுல்லாகவே பாருங்கள், யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போதும் போல் போன மாதம் ஆக்சுவலாக ஜனவரி மாதம் நிறையா லீவு. எனக்கு என்ன சுச்சுவேஷன்னா, ஒரு 8 நாள் பக்கம் நான் ஓட்டவே இல்லை வண்டி. அதனால் 22 நாள் தான் ஓட்டியிருக்கேன். அப்போ இந்த 22 நாளுக்கான ஏர்னிங்ஸ் மட்டும்தான் இப்போ இந்த இதில் பார்க்க போகிறோம். ஏன்னா 8 நாள் நான் லீவு, தொடர்ச்சியாக பொங்கல்லாம் நான் வண்டி ஓட்டவே இல்லை. இடையில 2-3 நாள் லீவு போட்டது, மொத்தமாக 8 நாள் லீவில் 23 நாள் ஓட்டின வருதில் போன மாதம் வருமானம் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 77,161 ரூபா ஓட்டியிருந்தோம். இதில் ரெட் டாக்ஸி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 26,502 ரூபா, ஓலா ஒரு 5,718 ரூபா, ரேபிட்டோ ஒரு 41,107 ரூபா, செல்ஃப் டியூட்டி ஒரு 38,034 ரூபா, மொத்தம் கூட்டம்னா 77,161 ரூபா. ஒரு நிமிஷம் இருக்கு வரேன். இப்போது இதுக்கு வந்து சிஎன்ஜி எவ்வளோ போட்டிருப்போன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 17,311 ரூபா போட்டிருந்தேன். பெட்ரோல் வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு போட்டிருந்தேன். டோல் ஒரு 500 ரூபா பே பண்ணி இருந்திருக்கு. சர்வீஸ் ஒரு 4,250 ரூபா. ஒரு சில பேர் பார்த்துட்டு என்ன வாரம் சர்வீஸ் பண்ணுறீங்களா அப்படின்லாம் கேட்காதீங்க. நான் இதுக்கு முன்னாடி போட்டதெல்லாம் வீக்லி வீடியோ அப்படின்றப்போ வீக்லி வீடியோலையும் அது போட்டிருந்திருப்பேன். இப்போ மாத வீடியோன்றப்போ அந்த போன மாதத்தில் நடந்த விஷயங்களை தான் இதில் ஷேர் பண்ணுறதுனால அதே இதுதான். ஆனால் அது வாரத்தில் கழிச்சிருக்கேன், இது மாதத்தில் கழிச்சிருக்கேன், அவ்வளோதான் வித்தியாசம் தான் இருக்குது. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, அதே சர்வீஸ் தான், புதுசாக பண்ணலாம் கிடையாது. அந்த 4,250 ரூபா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் சர்வீஸு, அலைன்மெண்ட்டு, அப்புறம் வந்துட்டு ஆயில் சர்வீஸு, அலைன்மெண்ட்டு, வாட்டர் வாஷு, அவ்வளோதான். 4,250 ரூபா. பஞ்சரு அது மாதிரி. இப்போ மொத்தமாக டோட்டல் பண்ணோம்னா 23,061 ரூபா போன மாதத்தில் செலவு. 77,161 ரூபாயில் இப்போ இந்த 23,061 ரூபா செலவை கழிச்சோம்னா 54,100 ரூபா நம்ம கையில் நிற்கிது போன மாதத்தில் வருமானம். என்ன இதில் கமிஷன் எல்லாம் கழிக்கலையான்னு கேட்காதீங்க, இருங்க வரேன். ஏன்னா இது வந்து நான் வந்து டிரைவராக இருக்கேன். டிரைவர்ன்றப்ப எனக்கு ஒரு கமிஷன் ஒரு பர்சன்டேஜ், ஓனருக்கு ஒரு பர்சன்டேஜ், அதனால இதை 2ஆக செப்பரேட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இதுக்கு கமிஷன் எவ்வளோ, இதை எதில் கழிக்கிறேன்றதை நான் சொல்கிறேன். இப்போ கமிஷன் வந்து 6,272 ரூபா, 26,500 ரூபா ரெட் டாக்ஸியில் ஓட்டுனதுக்கு 6,272 ரூபா கமிஷன் அவன் எடுத்துக்கிட்டான். அப்புறம் வந்துட்டு ஓலா பார்த்துக்கிட்டிங்கன்னா 350 ரூபா தான் நம்ம ஓட்டுனதுக்கு கமிஷன். ஆனால் 2,350 ரூபான்னு போட்டிருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா 2,000 ரூபா வந்து ஓலாவுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும். மாத சப்ஸ்கிரிப்ஷன் 2,000 ரூபா பண்ணால் தான் அவனுக்கு டியூட்டியே நம்ம கொடுப்பான். அப்படியே டியூட்டி கொடுத்த அந்த 2,000 ரூபா சப்ஸ்கிரிப்ஷனு ப்ளஸ் அந்த 350 ரூபா, மொத்தமாக 2,350 ரூபா. ரேபிட்டோ எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். 20,000 ரூபா ஓட்டணும்னா அதுக்கு 1000 ரூபா ரீசார்ஜ் பண்ணால் போதும். அப்போ அந்த 1000 ரூபா வகையில் 2 தடவை ரீசார்ஜ் பண்ணேன், 2,000 ரூபா. அது ஒரு 41,107 ரூபா. இப்போது செல்ஃப் டியூட்டி அது மாறி புக்கிங் எடுத்துகிட்டு போகிறப்பவே ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுங்கள், திரும்ப ரிட்டர்ன் கூப்பிட்டு வந்துருக்கு, அந்த மாதிரி புக் எடுத்தது தான். அதில் கமிஷன் எதுவும் வராதனால அது 3,834 ரூபா தனியாக அப்படியே தான் நிற்குது. இப்போ இதோட செலவு மொத்தம் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 10,622 ரூபா கமிஷன் அமௌண்ட் மட்டும். இப்போது இதை வந்து இந்த அப்படியே இருக்கட்டும்.
இப்போ இந்த 54,100 ரூபாய செப்பரேட் பண்ணோம் அப்படின்னோம்னா என்னோட இன்கம் எவ்வளோ, ஓனரோட இன்கம் எவ்வளோ? என்னோட இன்கம் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 26,805 ரூபா. ஓனருக்கு போகக்கூடிய இன்கம் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 31,146 ரூபா. இதில் கமிஷன் 10,622 ரூபாய ஓனருடைய அமௌண்ட்டில் தான் மைனஸ் பண்ணணும், என்னுடைய அமௌண்ட்டில் கிடையாது. நான் டிரைவராக இருக்கேன் அப்படின்றனால ஓனருக்கு தான் போகும். அப்போ ஓனருக்கு அதை மைனஸ் பண்ணனா 10,622 ரூபா அவங்களுக்கு. எனக்கு எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் ரூம் எடுத்து தங்கியிருக்கிறேன், சாப்பிட்றது கடையில் சாப்பிட்றேன், இது ஒரு 9,000 ரூபா மொத்தம் போன மாதத்தில் எனக்கு செலவானது. அப்போது ஓனருக்கு அந்த எக்ஸ்பென்ஸ்னால் அது அவங்களுக்கு போகாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க ஓனர் இல்லையா, அவங்களுக்கு எதுக்கு எக்ஸ்பென்ஸ் இருக்க போகுது. இப்போது மொத்தமாக 26,805 9,000 மைனஸ் பண்ணனா எனக்கு போன மாதம் வருமானம் 17,805 ரூபா. என்னுடைய ஓனருக்கு அந்த கமிஷன் அமௌண்ட் எவ்வளோ, 10,622 ரூபா. அந்த கமிஷன் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணோம்னா 20,524 ரூபா அவங்களுக்கு நின்றுருக்கு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி மாதத்தில் டிசம்பரில் போட்டிருந்தப்போ 10,000 ரூபாய் 15,000 சம்திங் நின்றுது. போன மாதத்தில் வெறும் 22 நாள் ஓட்டி இந்த அமௌண்ட்டு 22 நாளுக்கு நீங்கள் டிவைடேட் பண்ணிங்கன்னா 1000 ரூபா மணிக்கு 22 நாளைக்கு அவங்களுக்கு ஓட்டி கொடுத்தாச்சு. அப்படின்றப்போ போன மாதம் ஓரளவுக்கு ஒரு லாபம் தான். ஆனால் லீவ் அதிகமாக போட்டேன். இந்த மாதமும் ஒரு லீவ் இருக்குது, ஒரு 5-6 நாள் லீவ் இருக்குது. ஆனால் அதுக்கேற்றாப்புல நான் ஓட்டிங் கொடுத்துருவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போ மொத்தமாக இதுதான் போன மாதத்தில் எனக்கு போன அமௌண்ட் 17,805, ஓனருக்கு போன அமௌண்ட் 20,524. இப்போது ஒரு சொந்த வண்டியாக நான் அது வந்து ஓனர் இல்லாமல் சொந்த வண்டியாக வச்சு நான் ஓட்டியிருந்தேன் அப்படின்னா இப்போ என் கையில் நின்றுருக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 38,329 ரூபா. ஆவரேஜாக நான் சொன்னதான் 30,000 50,000 ரூபா எல்லா செலவும் போக நம்ம கையில் நிற்கக்கூடிய அமௌண்ட்டு 38,329 ரூபா. இதுதான் போன மாதம் ஒரு டிரைவராக இருந்து சென்னையில் ஓட்டி ஏர்ன் பண்ண ஒரு அமௌண்ட். இதில் நிறையா ஸ்ட்ரகிள்ஸ். எத்தனை கிலோமீட்டர் மட்டும் நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு இதுங்க பார்க்குறேன், கிலோமீட்டர் மட்டும் ஒரு 6,000 கிலோமீட்டர் கவர் ஆயிடுச்சு. அப்போது 6,000 கிலோமீட்டர் கவர் பண்ணோம்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் தோராயமாக தான் சொல்கிறேன், 6,000 கிலோமீட்டர்ன்றது 5,000 தான் ஓடி இருக்கு, ரொம்பலாம் ஓடல. 5,000 சரி 5,000 வச்சுக்குவோம். 5,000 கிலோமீட்டருக்கு கவரேஜ் பண்ணேன்னா இப்போ எவ்வளோ அமௌண்ட்டு, 38,329 38,329 டிவைடட் 5,000 கிலோமீட்டர் கணக்கு பண்ணோம்னா பரவாயில்ல, ஏதோ கிடச்சிருக்கு. இவ்வளோதாங்க விஷயம். டிரைவராக இருந்தால் இவ்வளோதான் இன்கம் ஏர்ன் பண்ண முடியுமான்னு இல்லை. ஒரு 8 நாள் நான் ஓட்டி இருந்தேன்னா அதுக்கு ஒரு எப்படி ஒரு 20,000 பக்கம் 1,00,000 ரூபா வந்திருக்கும். ஆனால் இந்த தடவை கொஞ்சம் டல்லாகிடுச்சு. பரவாயில்ல, பொங்கல் லீவ் அது இதுன்னு. இப்போ இந்த பிப்ரவரி மாதம் நல்லபடியாக ஆரம்பித்தாச்சு, நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எதுவும் நிறைய குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் டிரைவிங் ஃபீல்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் அவங்களுக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பார்த்துட்டு அவங்க என்னென்ன இருக்குன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வருவாங்க. ஓகே, பாய்.